நண்பர்களே, உங்களை பார்க்க நான் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறேன். யாத்திராகமம் 14:20 பார்க்கும்போது, இஸ்ரவேலுக்கோ அது இரவை பகலாயிற்று, அது வெளிச்சம் என்று சொல்லப்படுகிறது. மேக ஸ்தம்பம் தேவதூதன். இஸ்ரவேல் ஜனங்கள் முன்பாக தேவதூதன் நடந்து போகிறார். அவங்க மேலே ஒரு மேகஸ்தம்பம் வழி எடுத்து போய்கிட்டே இருக்குது, வெளிச்சம் தந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எகிப்து சேனையே பின்னாடி வருது. அதனால் தேவதூதன் மேகஸ்தம்பம் விலகி உங்கள் 2 பேருக்கும் நடுவில் அது இருக்கிறது. அவளுக்கு கார் இருளாக இருக்குது எகிப்தியருக்கு, ஆனால் இஸ்ரவேலுக்கும் அது வெளிச்சம் கொடுக்கிறது. பார்த்தீங்களா, ஆண்டவர் எப்படி சூழ்நிலைகளை பொருள்களை மாற்றுறார் பார்த்தீங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கும்போது கர்த்தர் சகல தீமையில் இருந்தோம், என்னென்ன பிரச்சனையெல்லாம் நம்மளை துரத்தி கொண்டு வருகிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் ஒரு தேவ தூதனை வைப்பார். அவர் நம்மளை ஒரு வித்தியாசமாக நடத்துவார். பிரச்சனைகளையும் கண்ணீரையும் போராட்டத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா வேற பக்கம் திருப்பி விட்டுருவார். ஒன்னே ஒன்று மட்டும் தான் நம்ம செய்யணும், கர்த்தர் மேல் நம்ம விசுவாசமாக நம்பிக்கையாக நம்ம இருக்கும்போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் ஜெயத்தை தர வல்லவராக இருக்கிறார். இந்த வசனம் விசுவாசமே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அல்லவா பற்றுக்கோங்க. பிளஸ் யூ.